என்னை பொறுத்தவரைக்கும் ஹீரோ வில்லன் என்பது கிடையவே கிடையாதுங்க. இங்கே மனுஷன் தான், அவ்வளோதான். எல்லா மனசும் சூப்பரான மனசு தான். நம்ம செய்கிற செயல் பொறுத்து தான் இருக்குது. நல்லது கெட்டது என்பதை நாம் பிரிச்சுக்கிறோம். கெட்டது செய்யாமல் நல்லது செய்கிறது எப்படின்னா, யார் மனசையும் புண்படுத்தாமல் நடந்தாலே அதுவே போதுமானது. அதுவே நல்ல விஷயம் தான். இங்கே குறைய பார்க்குறோம், நிறைய பார்க்குறதே கிடையாது. இங்கே குறைய பார்க்காம நிறைய பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பணம் என்பது இது பெரிய செலவுலாம் கிடையாதுங்கய்யா. இங்கே மனசை பொறுத்து தான் இருக்குது. மனசு ரொம்ப பெருசாக இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும் என் நம்பிக்கை. இங்கே இருக்க எல்லா மக்களும் என் மக்கள், என் தம்பி, என் சகோதரங்கள் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது உதவியாக தெரியாது, இது கடமையாக போயிடும். எல்லாரும் உதவியாக நினைக்கிறது உதவியே கிடையாது. என் வீட்டில் என் பிள்ளைய கூட்டு போது நான் உதவி சொல்லணும்னா, என் பிள்ளை என் கூட்டு போது கடமை தானே. இது என் தம்பியை நான் கூட்டு போது என் கடமை. இது வந்து ஏன் இங்கே எல்லாரும் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து நீ உங்களை ஏன் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களோட சந்தோஷம் நாங்கள் மீடியாவில் தெரியும். இந்த குழந்தைங்க நான் சொல்ல நானும் டிவியில் வந்திருக்கேன் பாரு அப்படி சொல்றதுக்கான விஷயங்கள்ல அது எப்போ அனுபவிக்கணும், இதுக்கு தான் அனுபவிக்க முடியும். நான் ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எனக்கு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் ஃப்ளைட்டில் ஏறதுக்கே இது பெரிய கடமை எனக்கெல்லாம். எப்படா மேலே அண்ணாந்து பார்த்துருக்கேன் ஃப்ளைட். அப்படி அண்ணாந்து பார்க்குற பிள்ளைங்களுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு எப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கும்? அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாமே, ஜாலியாக கொடுக்கலாமே. இங்கே வசதி படைச்ச மக்கள் ஈஸி, ரொம்ப ஈஸி. நான் பணம் வச்சுருக்கேன், என்னால் ஃப்ளைட்டில் போக முடியும். இந்த குழந்தைங்களை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், நிறைய கஷ்டப்படும். அந்த பணம் இருந்தால் என் வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்கும், அந்த பணம் இருந்தால் வீட்டுக்கு வாடகை கட்டுவேன், அந்த பணம் இருந்தால் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவேன் அப்படின்னு எண்ணம் வரும் இல்லை. அது இருக்கக்கூடாது என்பதுக்காக தான் இந்த பணத்தை இதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த தேன்மொழி மெமோரியல் அருண் தம்பி, இவன் தான் அதுக்கு முக்கியமானவன். அதனால் ஒன்றுமே கிடையாது தம்பி முன்னாடிக்கு சொல்ல. யாருக்காவது கேன்சரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே மருந்து என்ன செலவாக இருந்தாலும் சரிங்க, மருத்துவ செலவு எதுவாக இருந்தாலும் உடனே அமைச்சிருவான். அது மருந்து வாங்கி கொடுத்து அந்த உயிரை பாதுகாக்கிறதுல அது பெரிய விஷயம். பிறப்பு என்பது ஒரு முறை தான், இறப்பு என்பது ஒரு முறை தான். இந்த இறப்பு என்பது தெரிஞ்சிச்சு வச்சுக்க, வாழ்க்கை பிடிக்காது. இந்த மாதத்துக்கு செத்துருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த வாழ்க்கை என்ன ஆகும், நரக வேதனை இருக்கும். இன்னும் 30 நாள் தான் உயிரோடு இருப்பார், 29 நாள், 28 நாள், என்ன நாட்கள் என்ன ஆரம்பிச்சிடும். அந்த நாட்கள் என்ன வாழ்க்கை பயம் வந்துடும். வாழ போகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தானே, அந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழவே அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயமே. இதில் இல்லை வந்த மக்கள் எல்லாருமே சிறந்த மக்கள். பட்சாரா ஆகட்டும், கிரண் ஐயாவாக இருக்கட்டும், மோனிஷா தங்கச்சி, இவங்கெல்லாம் எனர்ஜி லெவலில் சூப்பராக வச்சுருப்பாங்க. எல்லாரும் என் மக்கள் அப்படின்னு பார்க்குறேன். இவங்க யாருமே வந்து கமர்ஷியலாக இருக்கவே மாட்டாங்க. அப்படி உண்மையாக இருக்கும். நீங்கள் என்ன வேணா கேளுங்க, எப்போ வேணா கேள்வி, உடனே அதை செய்யறதுக்கான வேலை பார்த்துருவாங்க. ஸோ நான் கூப்பிட்ட மக்கள் எல்லாம் கூட நன்றி. பார்த்து போய் தம்பி வராங்க, மோனிஷா தங்கச்சி வந்து எல்லாரும் வராங்க, வந்துட்டு இருக்காங்க. இது இது இந்த இந்த விஷயம் எதுக்காகன்னா, இன்னொருத்தர் சந்தோஷம் பற்றி பார்க்குறது தான். சந்தோஷம் எவ்வளோக்குள்ள கூடுதோ ஆயுள் கூடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுள் கூடுறதுக்கு காரணம் நான் சிரிக்கணும், நல்லா சிரிக்கணும். நான் நல்லா சிரிச்சா என் ஆயுள் சூப்பராக நினைப்பேன். அப்போ இந்த குழந்தைங்க நல்லா சிரிச்சாலே போதும், நோய் விட்டு போயிடும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக சொல்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த உலாவே. அதுவும் விமானத்துக்கு மேலே போய் சொல்ல, இது முதல் டைம் இது போக சொல்ல நம்மள அறியா ஒரு உள்ள பட்டாப்பூச்சி பறக்கும், அப்படியே டக்கு பறக்கும். அது எப்போ இந்த குழந்தை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அதுக்கான விஷயம் தான் இது. இப்போ துவக்கம், இன்னும் 3 மாதம் கழிச்சு இன்னொரு சூப்பரான விஷயத்துக்கு பண்ண போகிறோம். அந்த விஷயம் என்னென்னா, பிறவிலே பார்வையில்லாத தம்பிகளும் பிறவிலே வாய் பேச முடியாத காது கேட்காத பிள்ளைகளை கூட்டு போட்டு முடிவு பண்ணி அதுக்கான வேலையை பார்த்துருக்கோம். அதுவும் நடத்திருக்கோம் அருணோட தான். இதை தாண்டி இந்த குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு லைப்ரரி ஒன்று ஆரம்பிக்கிறோம். அருண் கூட சேர்ந்து தான் ஆரம்பிக்கிறோம். அந்த லைப்ரரிக்கு துவக்கம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு மருத்துவமனைக்குள்ள ஒரு லைப்ரரி அப்படின்னு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். கடவுள் சித்தம், பெரியவரோட ஆசீர்வாதம். இதுக்கு நான் காரணம் இல்லை, என்னை சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே, என் தம்பிங்க, ஜிபேங்க் ஸ்டுடியோ, தென்மொழி மெமோரியல் டெஸ்ட்டு, தங்கச்சிமார்கள் எல்லாரும் தான் காரணம். நான் முன்னாடி தெரியுறேன், அவ்வளோதான். அவங்க சார்பாக நான் பேசுகிறேன், அவ்வளோதாங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கய்யா. நீங்கள்லாம் பெரிய பொறுப்பு. நீங்களாம் கொடுத்த அந்த ஊக்கம் தான், நீங்களாம் கொடுத்த வரவேற்பு தான், நீங்கள் என்னை ஆதரிச்சதுனால தான் நான் குக் வித் கோமாளி ஜெயிச்சிருக்கேன். அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே என் மேலே பாசம். அது வெறும் நான் பணம் பொறுத்தவரைக்கும் வெறும் காகிதம். அதை எப்போ நான் சம்பாரிச்சிக்கிறேன், மக்களை சம்பாதிக்கிற மறுபக்கம். நல்ல மக்களை சம்பாரிச்சோம் அப்படின்னா மற்றது எல்லாமே கூட வந்துடும். நான் சமீபத்தில் எப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்து இப்போ ரீசனாக போட்டிருக்காங்க, பணம் என்பது சேர்த்துக்கணும் அவசியம் இல்லை, தானாக வரும் தானாக போகும், யாருக்கிட்ட இருக்கும் தெரியாது, அதான் பணம். அதுதான் பணத்துக்கு எப்போ வேல்யூ கொடுக்கணும், மனசுக்கு விட்டுருவோம். மனுஷன் ரொம்ப பெருசாக வச்சுருந்தாலே போதும், பணம் என்பது எப்போ நான் சம்பாதிச்சேன். அதனால் இந்த குழந்தையோட சந்தோஷம் ரொம்ப அழகு. அதுக்காக தான் துவக்கம். இந்த துவக்கம் பெரிய துவக்கம் அமையது. உங்களுக்கு அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த பதிவு ரொம்ப அழகான பதிவாக நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைகளை பதிவு பண்ணதுக்கு பெரிய நன்றிங்கய்யா. இந்த குழந்தைங்க முடியாத குழந்தை, இந்த குழந்தை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த குழந்தை சூப்பர் குழந்தை. இவங்க தான் சூப்பர் மேன். நாங்கள்லாம் நல்லா இருந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்கோம். இந்த குழந்தைங்க என்ன 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 போராட்டம் இருக்குது இந்த வாழ்க்கையில், இப்பயே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்துக்கு ஜெயிச்சிட்டே இருக்கான், டெய்லி ஜெயிச்சிட்டே இருக்கான். அதனால் இந்த குழந்தைங்க வாழ்க்கை பெருசாக வர்றதுக்கு உங்களோட துவக்கம் ரொம்ப அழகான துவக்கம். அதுக்கு பெரிய வாழ்த்துக்களைங்க. கூட்டமைக்கு வந்தமைக்கு பெரிய நன்றி. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நான் பேசுகிற வார்த்தைகள் 10 குழந்தைங்க, ஒரு கேர்டேக்கர் வராங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு 11 பேர் போகிறோம். மொத்தம் ஒரு 25 பேர் போகிறோங்க ஐயா. பெங்களூர் போகிறோம். சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை. அங்கே ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். அந்த ரெசார்ட்டில் அந்த குழந்தைங்க என்னோட சாப்பிட்லாம், ஜாலியாக இருக்கலாம், ஃபன் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு நாள் அந்த குழந்தைங்க வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ண சொல்ல, வெளியே போய் தங்க சொல்ல எப்படி இருக்கும் இருக்குல்ல, அதுக்காக தான் இது. என் துறை தெரியுங்களா, சிறப்பு கடவுள் சித்தம், பெரியவரோட குருவோட ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா போகுதுங்க. ஒரு காலத்தில் வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ், ரகுமான் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ அடையாளமே இல்லாமல் நிறைய பேர் ஒரு அடையாளம் இல்லையே வில்லனுங்க அடையாளம் இல்லை. எல்லா வில்லன்களுக்கும், எல்லா ஹீரோக்களுக்கும், எல்லா நடிகர்களுக்கும் அடையாளம் இது கண்டிப்பாக இருக்குங்கய்யா. அதை பார்க்குற கண்ணோட்டம் தாங்க ஐயா. அழகா இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் அழகான பார்வை பார்த்தா ரொம்ப அழகாக தெரியும், அவ்வளோதான்.